பொதுவாக சோசியல் மீடியால பல வதந்திகள் வந்து 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 வரதும், போறதுமா இருக்கும். ஆனா, அதே சமயத்தில பல உண்மைகள் தெரிஞ்சுக்கும் நம்ம சோசியல் மீடியாவ இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்டின்னா, சமந்தாவுக்கும் Instagram அ ஆப்புக்கும் எட்டாம் பொருத்தம் தான் போல. ஏற்கனவே பல விமர்சனங்களை பார்த்த சமந்தாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல. ஏன்னா, அவங்க ஏற்கனவே பல சர்ச்சையில மாட்டியிருக்காங்க. அவங்க மேரேஜ் வாழ்க்கைய பத்திலாம் நெறைய நியூஸ் சோசியல் மீடியா வந்துட்டு போனதுனால, இது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. அதேபோல் சமந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா, மையோசிட்டிஸ் என்ற ஒரு குறிப்பான ஒரு நோய் இருக்கு. அது அவங்களே ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க. அ இது ஒரு வகையான எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த செல்கள் இருக்கு இல்லையா? அந்த செல்கள் வந்து எப்பவுமே வந்து வெளிய வர நோய்கிட்ட இருந்து நம்மள காப்பாத்தும். பட் ஆனா இவங்க உடம்புல இருக்க அந்த செல்லு வந்து அத செய்யாம அதுவே வந்து அவங்க உடம்புல பல பாதிப்புகளுக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ இது அவங்களே ஒரு நேர்காணல்ல வந்து நான் இந்த நோயால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுலருந்து வெளிய வர நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நெறைய உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, சமந்தா அவர்கள் வந்து தன்னுடைய Instagram பக்கத்துல ஒரு ஸ்டோரிய ஒண்ணு வெளியிடுறாங்க. அந்த ஸ்டோரி வெளியிட்ட உடனே வந்து அது சோசியல் மீடியா எல்லாமே பாப்புலர் ஆகுது. நெறைய பேர் ஷேர் பண்றாங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, "அதில் குணமாவதற்கும், மீள்வதற்கும் மேலும் இறுதியான அணுகுமுறைகளை நான் முயற்சி செய்கிறேன்" என குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்டின்னா, அந்த நோயிலிருந்து வெளிய வரதுக்கு நான் நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேங்கிறத அவங்க சொல்ல வந்தது. அது மட்டும் இல்லாம வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சவுனா ஸ்பா அப்படின்னு ஒரு ஸ்பா இருக்கு. அதன் சேவை மூலம் வந்து நெறைய நன்மைகள் எனக்கு இருக்கு. அந்த நோயிலேருந்து என்னால வெளிய வரதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படிங்கிற மாரி அந்த ஸ்பாவ பத்தி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரிய போட்ட பிறகு Twitterல உடனே அவங்க இன்னொரு போஸ்ட் ஒண்ணு போடுறாங்க. என்னன்னா, அந்த போஸ்டருக்கு அப்புறம் வந்து அவங்க நிர்வாணமா இருக்கிற மாரி ஒரு போஸ்டர் போடுறாங்க. நிர்வாணமா அப்டின்னா வந்து ஒரு மாரிப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வருது வெளிய. பட் அவங்க வந்து நிர்வாணமா இல்ல. பட் ஆனா வந்து அதே மாரி ஒரு கிளாமர் ஃபோட்டோ ஒண்ணு வெளிய வருது. ஆனா அவங்க போட்ட கொஞ்ச நேரத்திலே என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த ஃபோட்டோவ வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து என்ன நடக்குது அப்டின்னா, அவங்க டெலீட் பண்றதுக்கு முன்னாலேயே வந்து அந்த ஃபோட்டோ சில பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருந்தாங்க. இவங்களும் ஏதோ ஆர்வத்தில வந்து அ அந்த ட்விட்டர்ல அந்த போஸ்ட்ட போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னமோ ஆபாசமா போட்டுட்டோமோ அப்படின்னு நெனச்சு அவங்க அத வந்து டெலீட் பண்றாங்க. பட் ஆனா டெலீட் பண்றதுக்கு முன்னாலயே வந்து ஏன்னா, அ இன்ஸ் ஆனா ஏன்னா இவங்களுக்கு வந்து நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சமந்தாவுக்கு. இவங்க போட்ட உடனே வந்து அந்த வியூஸ பார்க்கறதுக்கும், அந்த ஸ்டோரிய பார்க்கறதுக்கும் நெறைய பேர் இருக்கிறனால, என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க போட்ட போஸ்ட்ட உடனே எல்லாரும் பார்த்துட்டு, "இது யாருடா இது? இந்த மாரி ஒரு ஃபோட்டோ போட்டுருக்காங்களே!" அப்படின்னு வந்து எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டிபேட்டே நடக்குது. யார் அந்த பெண்? அது உண்மையிலேயே சமந்தா தானா? சமந்தா ஏன் போட்ட ஃபோட்டோ வந்து மறுபடியும் டெலீட் பண்ணாங்க? அப்படின்னு ஏகப்பட்ட டிபேட்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கிடையில வந்து ஒரு குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே ஒரு பாத் டவல் இருக்கு இல்லையா? அதில வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவும், இந்த ஃபோட்டோவும் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க எல்லாரும். இது உண்மையிலேயே சமந்தா தானா? அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 ஃபோட்டோலயுமே வந்து $1 வச்ச $1 வந்து இருக்கு. 2 ஃபோட்டோலயுமே இருக்கு. அந்த பாத்ரூம் டவல் கட்டிட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோலயும் அந்த டாலர் சிம்பல் இருக்கு. அந்த டாலர் இருக்கு. அதேமாரி இவங்க வந்து அந்த நிறுவனம் ஃபோட்டோவா சொன்னாங்களே, அரை நிர்வாணமா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ. ஸோ, அதுலயும் அந்த ஃபோட்டோ அதுலயும் வந்து அந்த டாலர் இருக்கிறனால, இது உண்மையிலேயே வந்து சமந்தாவோட புகைப்படம் தான் வெளிய வந்திருக்கு அப்படின்னு வந்து நெறைய நியூஸ் சேனல்ல வந்து சொல்றாங்க. அதே மாரி பல சோசியல் மீடியா பக்கத்துலயும் வந்து இந்த மாரி பரப்பி விடுறாங்க. இதில உண்மைதானா? இது சம்மந்தப்பட்டதுல தான் தெரியும் ஆக்சுவலா. ஆனா அவங்க அத பத்தி எதுவுமே ஒண்ணு சொல்லல. பட் இது உண்மையா பொய்யாங்கிறது வந்து சம்மந்தா அடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டா மட்டும் தான் நமக்கு தெரிய வரும்.